நபி இஸ்மாயில் அலைஹி வசல்லம். நபி இஸ்மாயில் அலை அவர்களின் காலம் நபி ஈசா அலை அவர்களது பிறப்புக்கு 2000 ஆண்டுகளுக்கு முந்தியதாகும். ஜுர்ஹும் கோத்திரத்தினர் ஏறக்குறைய 2100 ஆண்டுகள் மக்காவில் வசித்து அதனை ஏறக்குறைய 2000 வருடங்கள் தங்களின் ஆதிக்கத்தில் வைத்திருந்தனர். குஜாவினர் மக்காவை கைப்பற்றிய பிறகு பக்கர் கோத்திரத்தாரை இணைத்துக் கொள்ளாமல் தனியாகவே தங்களது ஆட்சியை நிறுவிக் கொண்டனர். பக்கர் கோத்திரத்தை சேர்ந்த முழர் குடும்பத்தாருக்கு மட்டும் 3 பொறுப்புகள் கிட்டின. இப்பொறுப்புகள் இல்யாஸ் இப்னு முழர் வம்சத்தில் அல் கவுஸ் இப்னு முர்ரா குடும்பத்தாருக்கு கிட்டின. இவர்கள் சூஃபா என அழைக்கப்பட்டனர். சூஃபாவைச் சேர்ந்த ஒருவர் அகபாவில் கல் எறியாதவரை வேறு யாரும் எறிய மாட்டார்கள். மக்கள் கல்லெறிந்து முடித்து மினாவிலிருந்து வெளியேறுவதாயிருந்தால் கணவாயின் இருபுறங்களையும் சூஃபாவினர் மூடிவிடுவார்கள். அவர்கள் முதலில் வெளியேறிச் சென்ற பிறகே மற்றவர்கள் வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள். சூஃபாவினர் இறந்துவிட்ட பிறகு தமீம்களையைச் சேர்ந்த சாது இப்னு ஜெய்து மனாத் குடும்பத்தினருக்கு இப்பொறுப்பு கிடைத்தது. துல்ஹஜ் பிறையின் 10ஆம் நாள் முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு மக்களை அழைத்துச் செல்லும் பொறுப்பு அத்வான் குடும்பத்தார்களிடம் இருந்தது. போர் புரிய தடை செய்யப்பட்ட புனித மாதங்களை சூழ்நிலைக்கேற்ப முன்பின்னாக மாற்றிக்கொள்ளும் அதிகாரம் ஃபூகம் இப்னு அதி என்ற கினானா குடும்பத்தாரிடம் இருந்தது. இப்னு ஹிஷாம் குஜாவினரின் ஆதிக்கம் மக்காவில் 300 ஆண்டுகள் இருந்தது. ஃபத்ஹுல் பாரி. இவர்களின் காலத்தில் அத்னான் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் நஜ்த், பஹ்ரைன் ஆகிய நாடுகளுக்குச் சென்று குடியேறினர். மக்காவில் குறைஷியைச் சேர்ந்த சில குடும்பத்தார்கள் மட்டும் ஆங்காங்கே பிரிந்து வாழ்ந்தனர். அவர்களுக்கு மக்கா மற்றும் புனித காபாவின் அதிகாரம் எதுவும் இருக்கவில்லை. இந்நிலையில் குசை இப்னு கிலாப் என்பவர் குறைஷியர்களில் தோன்றினார். இப்னு ஹிஷாம் குசையின் சுருக்கமான வரலாறு. குசையின் சிறு வயதிலேயே அவரது தந்தை மரணமாகிவிட்டார். அவரது தாயை உத்ரா குடும்பத்தைச் சேர்ந்த ரபியா இப்னு ஹராம் என்பவர் மணமுடித்தார். அவர் தனது மனைவியையும் குசையையும் ஷாம் நாட்டிலுள்ள தனது ஊருக்கு அழைத்து வந்தார். குசை வாலிபராகி மக்கா திரும்பினார். அந்நேரத்தில் மக்காவின் நிர்வாகியாக குஜா கோத்திரத்தைச் சேர்ந்த ஹுலைல் இப்னு ஹப்ஷியா என்பவர் இருந்தார். ஹுலைலின் மகள் ஹுப்பா என்பவரை குசை மணமுடித்தார். ஆதாரம் இப்னு ஹிஷாம்.